ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்யுங்கள். எஸ்ட்ரா 10:11. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நம் வாயிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரியமான வார்த்தைகள் அறிக்கையாக வெளியே வர வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறார். அறிக்கை என்பது முதலாவது பாவ அறிக்கை தான் ஞாபகத்துக்கு வர வேண்டும். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டால் மூடி மறைத்து இருதயத்தை கல்லாக்கி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தருடைய இரக்கம் உண்டாகிறது. நாம் மெய் மனஸ்தாபத்தோடு நரங்குண்ட இறுதியோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராய் அவருடைய கல்வாரி ரத்தத்தை நம்மேல் ஊற்றுகிறார். நமது பாவ பாரம் நீங்குவதுடன் தேவனுடைய பிரியமும் நம்மேல் வருகிறது. சிலர் பாவ அறிக்கை செய்யாததினால் வியாதி அவர்களை தொடர்கிறது. பில்லி சூனியங்கள் அவர்களை பற்றி பிடிக்கின்றன. அதனால் பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு சுத்தமாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதையும் நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதையும், பிரச்சனைகள் மத்தியில் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்றும் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். தேவ பிள்ளைகளே, விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்களில் உள்ள உள்ளான மனுஷன் பலன் கொள்ளுகிறான். ஆவியிலே தைரியம் உள்ளவர்கள் ஆவீர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாயும் முன்னேறி செல்வீர்கள், ஜீவ கனியை புசிப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, கடந்த ராம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புது நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் குறைகளையும் மீறுதல்களையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவனே, உங்க கிருபையால் எங்களை மன்னித்தது போல நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிய அருள் செய்வீராக. எங்களை மீட்டு உங்க பலத்த கருத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மாந்திரிக வல்லமையினாலும் சாத்தானின் போராட்டங்களினாலும் செய்வினை பில்லி சூனிய கட்டுகளினாலும் மரண பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சாவ பாவ கட்டுகளின் கிரியைகளிலிருந்து விடுவித்து பயமின்றி சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இருதய நோயாளிகளுக்கு, கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்காக, கல்லீரல், நுரையீரல், கணையம், குடல், மூளை, இரைப்பை பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், சர்க்கரை நோயாளிகளுக்காக, கேன்சர் நோயாளிகளுக்காகவும், கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலர்ந்த எலும்புகளை உயிரிழை செய்கிற தேவரீர் இரக்கம் செய்து உங்க தழும்புகளால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி தீர்க்க ஆயுசுடன் வாழ கிருபை செய்வீராக. தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற அனைவரையும் இரக்கம் செய்து ஆசீர்வதிப்பீராக. உள்ளம் நொறுங்கி போய் இருக்கிறவர்களுக்காகவும் ஆவியில் நொறுங்கண்டு வேதனையுடன் இருப்பவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய கரம் கண்ணீரை களிப்பாக மாற்றி பசுதாவியானவரால் தேற்றுவீராக. கர்த்தாவே, கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் மக்களுக்காகவும், வேலை வாய்ப்புக்காக மற்றும் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிற இளைஞர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்கள் எதிர்ப்புகளில் உங்க தயை கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சில மக்கள் பல ஆண்டுகளாக சிலரை மன்னிக்க முடியாமல் உள்ளத்தில் வளர்த்து கொண்டிருக்கிற கசப்பையும் வெறுப்பையும் அவர்கள் உள்ளத்திலிருந்து மாறச் செய்து அவர்களை தேவ அன்பால் மனம் திரும்ப செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடன் சுமையால் தவிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பயணம் செய்கிறவர்களுக்கு தூதர்களின் காவலை தாங்க. மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பிட செய்ய. அனைத்து மக்களின் அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், பொருளாதாரம், வருமானம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் பெறவும், அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் அமைதியாய் ஜீவனம் செய்யவும், அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் தங்கள் கடமைகளில் உண்மையாய் உத்தமமாய் செயல்படவும், ஆட்சியாளர்கள் ஆரோக்கியத்துடனும் ஞானத்துடனும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் அவர் தம் குடும்பத்தினர் பாதுகாப்புடன் தேவ மகிமைக்கென்று வாழவும், ஆத்துமாதாய பணியில் இடர்கள் இல்லாமல் சாட்சி பகரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.